ப்ரோக்ராமரு நார்மலாக வந்து 8 பின் பயாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாஷ் வந்து இப்போ வந்து 8 MB வரையும் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறாங்க. 8 MB ஃப்ளாஷ் மெமரி வருது. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே UEFI பயாஸு, அதனால் 8 MB ஃப்ளாஷ் மெமரி வருது. நம்ம ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது டாக்கு. இந்த டாக்குள்ளே தான் அந்த பயாஸ் சிப் இருக்குது. பயாஸ் சிப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளை ப்ரோவுடைய இது இருக்குது, ஆப் இருக்குது. இதில் வந்து எரேஸ் பண்ணுறது, பிளாங்க் செக் பண்ணுறது, ப்ரோக்ராமு வெரிஃபை பண்ணுறது, ரீட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஓல்டு பயாஸ் இருந்துச்சுன்னா அந்த சிப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது எடுத்துப்போம், பேக்கப் எடுத்துப்போம். சரியா? பேக்கப் எடுத்து பாரு, ரீட் கொடுக்குறோம். ஸோ ரீடிங் ஆகிடுச்சு, ரீடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் ஃபைல் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஏதாவது ஒரு டெமோ 3 அப்படின்னு போட்டு பைனரி ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, எரேஸ் பண்ணணும். ஏன்னா பழசை டெல் பண்ணணும் இல்லையா? எரேஸ் பண்ணதை பிளாங்க் ஏதாவது இது பிளாங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ்ஸு. இப்போது ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணும்போது எந்த ஃபைலை நீங்கள் எடுக்கணுமோ, இது நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பண்ணுறோம், எந்த ஃபைல் எடுக்கணுமோ அந்த ஃபைல், சும்மா இதில் HP பின்னு ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் எடுத்து நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இல்லைனா எக்ஸாக்டாக அந்த மாடலோடைய ஃபைலை எடுத்து பண்ணணும். சரியா? ஓப்பன். அதை சம் டேட்டா மெமரி சைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இது செட் ஆகாது, வேறு ஃபைல் ஏதாவது. ஸோ LGன்னு இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். ஓப்பன். ஆமாம், லோட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் புரியுதா? சிப் ப்ரோக்ராம் ஆகுது. அடுத்தது வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக ஆயிடுச்சு. இது எப்படி எடுத்தோன்னா, இது நம்ம ரெகுலராக பண்ணுற ஐசி, அதனால் அந்த நம்பர்லாம் வந்து ப்ரிலிமினரியாகவே இருக்கும். இங்கே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஐசியோட நம்பர் பாருங்கள், W25 இங்கே இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் டிவைஸில் போயிட்டு அந்த ஐசியோட நம்பரை, இப்போ இந்த நம்பர்னு சொன்னால் அதனால் இது வந்துடுச்சு. வேறு ஏதாவது கம்பெனியோட நம்பர்னால் அந்த நம்பரை சூஸ் பண்ணணும். நம்மளே ஆமாம், அந்த நம்பரை பார்த்துட்டு சூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இதுதான் பயாஸோடைய ப்ரோக்ராம். சரியா? ரைட். ஓகே.